ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. முடிச்சு அதுக்குள்ள? சும்மா பார்த்தேன். நீயா படிச்சிடா? நானா? நீ படி. நீங்க படிங்கயா. இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். படுறா பட. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு? 4 வரி தான். ஆனா கூட்டெழுத்துல எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதுடா கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த. ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேலையும் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? இல்ல படிக்கல. இல்ல வேணுங்க. போடா.